உன் ஆத்மாத்தா வந்து கற்றுக்கொள்வதை ஒரு ஸ்திரியானவ ஏசப்பாங்கிற தாவமாக தண்ணியை கேட்டாங்க. தண்ணி இருக்கும்போதே நான் தண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது அப்போ அந்நேரம் சொல்லாது ஏசப்பா நான் தாவமாக இருக்கிற தண்ணி அந்த தண்ணி ஏன்னா யூதருக்கு அவங்க தண்ணி தரமாட்டாங்க. அப்போ தரமாக அவங்க அவர் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஆண்டவர்களாக நம்ம வாழும்போது கர்த்தராக ஏசப்பா சொல்றாரு, நீ காலம் என்றால் உன் ஆத்மா காலம். எத்தனை பேருக்கு சொல்றது சர்ச்சுக்காண்டி ஆத்மா காரணம் சொல்லிருக்கோம். ஆண்டவர் வார்த்தை எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம். எத்தனை ஆண்டவர் வார்த்தை கொடுத்து நம்ம சொல்லிய ஆண்டவர் வார்த்தைக்கு ஒரு கொடுத்து நம்ம சொல்லிடுறோம். ஆத்மாக்கு நம்ம பயிற்று வாழ்க்கைப்படி அடுத்தவங்க சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அடுத்தவங்க பாவத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப தூரப்பட்டு இருக்காங்க. அதில் இருக்கலாம் சபா வார்த்தையை சொல்லி நம்ம கொண்டு வரலாம். அந்த ஆத்மா தாவம் ரொம்ப லேசான தாவம். அடுத்தவங்களுக்கு நரவுக்கு பாதத்துக்கு அனுப்புவோம். அந்த நரவுக்கு இடத்துல இருந்து ஏசப்பா வீட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம பிள்ளைங்க தாவத்தில் இருக்காங்க. தான் ஆத்மா பாவம். ஆத்மா தாவம் ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி எப்படி நம்ம வளர்க்கப்படுகிறோமோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியான இந்த பிள்ளை நம்ம அவங்கள படைச்சுமே நரகத்துக்குள்ள பேருக்கிறாரே அப்படின்ட்டு அவர் நமக்காண்டி சவுளுக்கால் அடிபட்டு நொறுக்கப்பட்டு இருக்கும்போது விட பரவாச விடுதலை இயேசு விடுதலை செய்வான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? பராச விடுதலை செய்ய இயேச சிலுவையில் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலாம்? ஆத்மா தாவல ஆண்டவர் அற்புதம் விட்டுட்டோம், அடையாளம் விட்டுட்டோம். அப்படி பதில் இருந்தது நம்ம ஆண்டவர் 4வது வருஷத்தை சொல்லும்போது 7 அப்படிங்கும்போது நம்ம செஞ்ச சிலுவை